மாணவர்களுக்கு வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 5.2ல செகண்ட் சம் செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், நீள்வட்டத்தின் சமன்பாடு காண்க. ஃபோக்கி +or-3, E = 1/2. குவியங்கள் +or-3, E = 1/2 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், அதாவது நீள்வட்டத்தோட பொது வடிவம் என்ன அப்படின்னா x² / a² + y² / b² = 1. இதில் எப்போதும் a is greater than b, a வேல்யூ ஒரு நோட் பண்ணிங்க, a வேல்யூ வந்து எப்போதும் greater than b, b அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எலிப்ஸ். ஸோ கொஸ்டின்லேருந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதில் a² கண்டுபிடிக்கணும், b² கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கி கொடுத்துருக்காங்க. ஃபோக்கி குவியங்கள் கொடுத்துருக்காங்க +or-3, 0. இப்போ இந்த ஃபோக்கியில் இந்த இடத்துல 0 இருக்குது, எக்ஸ் இருக்க இடத்துல வேல்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேஜர் ஆக்சிஸ் வந்து என்ன? மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக தான் இருக்கும். மேஜர் ஆக்சிஸ் இஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அப்போ நான் கிவன் டேட்டாலேருந்து ஃபோக்கி வந்து +or-3, 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இது வந்து நம்ம என்ன எடுத்தோம்? +or-ae, 0. இதுதான் ஃபோக்கியோட ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கிவன் +or-ae, அப்போ ஏஇயோட வேல்யூ என்ன? ஏஇ = 3 ஒரு டேட்டா இருக்குது. E = 1/2 இது கிவனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சலாம்? அந்த ஈயோட வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் a × 1/2 = 3ன்னு வருமா? ஸோ இதில் நீங்கள் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஏயோட வேல்யூ 2 அந்த பக்கம் கிராஸ் ஆகும்போது ஏயோட வேல்யூ 6 அப்படின்னு வருது. ஏயோட வேல்யூ 6. ஸோ இதிலிருந்து a² வேல்யூ என்ன சொல்லிடலாம்னா 36 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ a² வேல்யூ தெரிஞ்சுட்டா b² வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. b² வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா b² ஒரு ஃபார்முலா இருக்குது. b² = a² × 1 - e². வெரி சிம்பிள். ஸோ அப்போ b² = a² வேல்யூ 36. 36 × 1 - e² வேல்யூ 1/4, 1/2 ஸ்கொயர் பண்ணால். ஸோ அப்போ b² = 36 × இந்த 4 கிராஸில் மல்டிப்ளைனா 4 - 1 3. ஸோ 3/4 அப்படின்னு வரும். இந்த 4 இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் வரும். ஸோ 9 × 3 b² = 27. ஸோ a² கிடச்சிருச்சு, b² கிடச்சிருச்சு. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x² a² வேல்யூ 36 + y² / b² வேல்யூ 27. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். தேவையான ஆன்சர் இது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மை பொறுத்தவரை செகண்ட் சம் இதில் ஃபோக்கி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, +or-4 அண்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் ஆர் 0, +or-5. குவியங்கள் 0, +or-4. இரு முனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, +or-5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்குது. இங்கே பாருங்கள், x, yல எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்குது, ஒய்யோட வேல்யூ தான் வேல்யூ நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மேஜர் ஆக்சிஸ் வந்து என்ன? ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிடலாம். இருந்தாலும் இன்னொரு வே டயக்ராமாக நீங்கள் டயக்ராமில் அப்ளை பண்ணும்போது இன்னும் ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுங்க. ஃபோக்கி 0, +or-4. அப்போ 0, +4 அப்படிங்கும்போது இங்கே வரும். இது வந்து 0, +4. அடுத்து 0, -4ங்கும்போது இங்கே வரும் 0, -4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 0, +5 +r அங்கே ஆக்சிஸ் ஆர் மேஜர், இது வந்து வெர்டிசஸ், ஆக்சுவலாக முனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போ 0, +or-5 அப்படிங்கும்போது இங்கே வருமா 0, +5. 0, 5. இது கீழே 0, -5. இதை நீங்கள் எலிப்ஸ் அப்படியே இந்த முனைகளை கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே எலிப்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இது ஃபோக்கி எஃப்னு வச்சுக்கலாம்.
இது முனைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிடலாம், மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நமக்கு ஃபோக்கி அப்படிங்கும்போது அதை நம்ம என்னென்ன எழுதுவோம், ஃபோக்கி வந்து நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த வேல்யூ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து இன்னொரு டேட்டா நமக்கு வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. வெர்டிசஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன எடுத்துக்கலாம்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. இதில் மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸாக இருந்தால் ஃபோக்கி வந்து வெர்டிசஸ் வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஸோ இதிலிருந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஓகே, உங்களுக்கு ஆன்சர் இப்போ ஓரளவுக்கு பிடிபட்டிருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம், ஏஇ கண்டுபிடிச்சலாம். ஏஇ வந்து என்ன 4. இந்த பாருங்கள், இதை கம்பேர் பண்ணும்போது ஏஇக்கு இருக்க இடத்துல 4 இருக்குது. அடுத்து ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா 5 இருக்குது. ஓகே, அப்போ ஏஇயும் கிடச்சிருச்சு. ஸோ இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஇ, அப்போ ஏ இருக்க இடத்துல 5 எழுதிட்டேன், இ இருக்க இடத்துல இ தான் ஈக்குவல் டு 4. ஸோ இயோட ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு என்ன 4/5. ஸோ நம்மளோட எய்ம் என்ன, ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் ஏ ஸ்கொயரும் நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம், 25 அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, ஏயும் கிடச்சிது, இயும் கிடச்சிது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும். போன சம்லேயே பார்த்தோம் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆல்சோ தெரியும் என்ன 25, 1 மைனஸ் இ ஸ்கொயர் அப்படிங்கிறது இ ஸ்கொயர் பண்ணால் 4 பாருங்கள் 4/15 அப்படின்னு இருக்கு. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஓகே, ஆன்சர்ட்ட நெருங்கிட்டோம். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 இன்ட்டு 25 மைனஸ் 16 இஸ் 9. ஸோ 9 டிவைடட் பை 25. ஸோ கேன்சல் பண்ணோன்னா பி ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு என்னன்னு கிடைக்கும், 9 அப்படின்னு கிடைக்கும். பி ஸ்கொயரோட ஆன்சர் 9 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பை இங்கே தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன, மேஜர் ஆக்சிஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னா அப்போ ஒய் ஆக்சிஸில் தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ இருக்கும், ஏ தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 9 எழுதணும், ஒய் ஆக்சிஸில் எழுதும்போது ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 25. ஏன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்ன, எப்போதும் எலிப்ஸில் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. ஸோ அப்போது மேஜர் ஆக்சிஸ் எதுவோ அதுக்கு கீழே உள்ள வேல்யூ தான் கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கும். அதான் ஏ கன்சிடர் பண்ணணும். இந்த சம் எழுதும்போது ஆன்சர் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஏன், மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸை சொல்லியிருக்கோம். ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ எதுவோ அது மேஜர் ஆக்சிஸ்க்கு கீழே தான் இருக்கும். ஸோ 25. ஓகேவா? இதே மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் 25 கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்து இங்கே வரும். இப்போ லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் வேல்யூ எக்ஸோட டினாமினேட்டரில் தான் இருந்தது. ஓகேவா? நல்லா பார்த்துங்க. அடுத்து இதே சப்டிவிஷனில் தேர்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சம், லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் 8, எசன்ட்ரிசிட்டி 3/5 அண்ட் மேஜர் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செவ்வாய்களத்தின் நீளம் 8, மையத்தலை தகவு 3/5, மைய அச்சு வந்து எக்ஸ் அச்சாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இப்போ லென்த் ஆஃப் த கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் எடுத்து எழுதிங்க, லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2b ஸ்கொயர் டிவைடட் பை ஏ, 2b ஸ்கொயர் டிவைடட் பை ஏ, ஸோ ஈக்குவல் டு 8. ஸோ எசன்ட்ரிசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, இ ஈக்குவல் டு 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் கிவன் டேட்டா. ஸோ இந்த 2b ஸ்கொயர் டிவைடட் பை ஏ இந்த டேட்டாவை நான் எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 2b ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, அப்போ பாருங்கள் 2b ஸ்கொயர் பை ஏங்கிறத 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8a அப்படின்னு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த 2ஐ இதையும் கேன்சல் பண்ணும்போது 4 அப்படின்னு வரும். ஸோ எனக்கு பி ஸ்கொயரோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 4a அப்படின்னு கிடைக்குது. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தான். சிம்பிளாக பி ஸ்கொயரோட ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது, 4a கிடைக்குது. ஸோ அனதர் ஒன், பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்சோ தெரியும். என்ன, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு
a square into 1 minus e square அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு ஆல்சோ தெரியும். ஸோ b ஸ்கொயரோட வேல்யூ என்ன 4a ஈக்குவல் டு a ஸ்கொயர் நமக்கு தெரியுமா தெரியாது. 1 மைனஸ் e ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன 3/5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆக்சுவலாக b ஸ்கொயர் என்ன இருக்குது 4a இருக்குது. அப்போ 4a ஈக்குவல் டு a ஸ்கொயர் 4a ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 minus 3/5 9/25 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 25 கிராஸில் மல்டிபிள் பண்ணும்போது 4a ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 25 மைனஸ் 9 வந்து என்ன வரும்னா 16 வரும். 16 டிவைடட் பை 25 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த a ஸ்கொயருக்கும் இந்த ஏக்கும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் a மட்டும்தான் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் இங்கிட்டு வரும்பொழுது 4 into 25 அப்படின்னு வரும். 4 into 25 divided by 16. ஸோ ஏயோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 100 divided by 16 அப்படின்னு கிடைக்குது. 100 divided by 16 அப்படின்னு கிடைக்குது ஏயோட ஆன்சர். ஸோ இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா 25 4 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் 25 இதை 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் 4 இல்லை இங்கேயே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டாலும் ஆன்சர் என்ன வரும் 25 divided by 4 இது ஏயோட ஆன்சர். ஸோ அப்போ ஏ ஸ்கொயரோட ஆன்சர் ரிமைனிங் என்ன வரும் 625 divided by 25 ஸ்கொயர் பண்ணால் 625 divided by 16 அப்படின்னு வரும். ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த ஏ எடுத்து பியில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் இந்த e இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏயோட ஆன்சர் என்ன ஆக்சுவலாக 25 டிவைடட் பை 4. அப்போ 25 டிவைடட் பை 4 ஈஸியாக இதுலேருந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா b ஸ்கொயரோட ஆன்சர் கிடச்சிரும். b ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. ஸோ a ஸ்கொயரும் கிடச்சாச்சு b ஸ்கொயரும் கிடச்சாச்சு. ஸோ ஈக்குவேஷனில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா x ஸ்கொயர் டிவைடட் பை 625 divided by 16 625 divided by 16 plus y square divided by 25 equal to 1. so இதை ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணோன்னா 16x square divided by 625 plus y square divided by 25 equal to 1. so இதுதான் தேவையான சமன்பாடு. ஓகே வீடியோ பாருங்கள், கண்டினியூவாக ஃபோர்த்து சம் பார்க்கலாம் அடுத்து. நெக்ஸ்ட்டு செகண்டில் ஃபோர்த்து சம் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் வந்து 4, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கி 4√2 அண்ட் மேஜர் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் நீளம் 4, குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 4√2, மைய அச்சு வந்து ஒய் அச்சாக இருக்கும். ஓகேவா, இதான் கிவன் ஸ்டேட்மெண்ட், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம். ஸோ லாஸ்ட் தேர்ட் சம்மில் பார்த்த மாதிரியே லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்னென்னு எடுத்துக்கலாம் 2b ஸ்கொயர் டிவைடட் பை a given statement equal to 4. ஸோ ஃபஸ்ட் ஒன் நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கி. இதை ஏன்னு எடுத்துடலாமா? எடுக்கக்கூடாது. ஏன் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து என்ன, இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கும், ஃபோக்கி F1ங்கிறது இங்கே இருக்கும், F2ங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு தான் ஏஇ டிஸ்டன்ஸ், இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு தான் ஏஇ. ஸோ அப்போ இரண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ், ரெண்டு குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 2AEயாக இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கிவன் ஸ்டேட்மெண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கி அப்படிங்கிறத 2AE equal to 4√2 அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயம் தான் கிவன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a. ஸோ அப்போ b ஸ்கொயர் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம் 2a அப்படின்னு எடுத்துக்கலாமா, 2 கேன்சல் ஆயிரும். அப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இங்கே 2AE இதை கேன்சல் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே 2 வரும். ஸோ அப்போ AE அப்படிங்கிறது நமக்கு என்ன வருது 2√2 அப்படின்னு வருது. இதை ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, இருபுறமும் வர்க்கப்படுத்த, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படின்னா இருபுறமும் வர்க்கப்படுத்தினா என்ன வரும் a ஸ்கொயர் e ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into 2. ஸோ இப்போ ஃபைனலாக a ஸ்கொயர் e ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 அப்படின்னு வருது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ரெண்டு டேட்டா வச்சுட்டு
a ஸ்கொயரும் b ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிடலாம். ஆல்சோ நமக்கு ஃபார்முலா தெரியும், எல்லா சம்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் e ஸ்கொயர் இந்த ஃபார்முலா. ஸோ b ஸ்கொயர் என்ன 2a, a ஸ்கொயர் என்ன நமக்கு தெரியாது. ஸோ அதனால் a ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டேன். 1 மைனஸ் e ஸ்கொயர், ஒரு நிமிஷம், இதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம 2ae ஸ்கொயர்னு வச்சுருக்கோம்ல. ஸோ அதனால் இதை எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் e ஸ்கொயர் அப்படின்னு மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வேல்யூ, ஏன்னா இங்கே a ஸ்கொயர் e ஸ்கொயர் தானே எடுத்திருக்கோம். அப்போ b ஸ்கொயரோட வேல்யூ 2a, a ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது a ஸ்கொயர், மைனஸ் இதனோட வேல்யூ 8. ஸோ இப்போ நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா கொண்டு வரலாம் பாருங்கள். இங்கே a ஸ்கொயர் இருக்குது, இங்கே நமக்கு 2a இருக்குது. ஸோ இந்த 2a இந்த சைடு கொண்டு வந்தோன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இந்த 2a மட்டும் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன், நம்ம வழக்கத்துக்காக மாற்றி எழுதியிருக்கேன். இப்போது மல்டிபிள் பண்ணால் நமக்கு மைனஸ் 8 வரணும், ஆட் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 8 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ 4 2s are 8, ஓகே, 4 2 8. ஸோ இதுக்கு மைனஸ் போட்டோம்னா மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 8, மைனஸ் 4 இன்ட்டு ப்ளஸ் 2, ஆன்சர் மைனஸ் 2. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது, a மைனஸ் 4 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது, a ப்ளஸ் 2 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது, ஈக்குவல் டு 0. ஸோ இதில் a ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஆர் a ஈக்குவல் டு மைனஸ் 2. இந்த a ஈக்குவல் டு மைனஸ் 2ங்கிறது இம்பாசிபிள், வராது. ஏன், நெகட்டிவ் வேல்யூ வந்து என்ன ஆகாது, வராது. அதனால் இந்த வேல்யூ கிடையாது. அப்போ நமக்கு ஏயோட ஆன்சர் என்ன, 4 தான் ஏயோட ஆன்சர். நெகட்டிவ் வேல்யூ இம்பாசிபிள், ஓகேவா, நெகட்டிவ் வேல்யூ வராது. ஸோ a ஈக்குவல் டு 4 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இது சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்குங்க, ஸ்பேஸ்க்காக நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, a ஈக்குவல் டு 4 அப்படின்னு வருது. ஸோ a ஈக்குவல் டு 4னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு தெரியும், 16 தெரியும். இப்போ a ஈக்குவல் டு 4ங்கிற டேட்டா வச்சு b ஸ்கொயரோட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏயோட ஆன்சர் என்ன 4. ஸோ இந்த இருந்தால் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை கூட 1ன்னு வச்சுட்டு இங்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் புரிகிறதுக்காக எழுதிங்க, b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, b ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு 8ன்னு வருது. வெரி சிம்பிள், b ஸ்கொயர் வந்து 8 அப்படின்னு வருது. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை என்னென்னு எழுதலாம். இங்கே கவனிக்கணும் ஒரு பாயிண்ட், ஆன்சரில் தப்பு பண்ணால் ஒரு மார்க் போயிடும். இங்கே மேஜர் ஆக்சிஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, மேஜர் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்ஸ் தான். அப்போ மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும் பொழுது இங்கே என்ன வரும், 8 வரும். ஹையஸ்ட் வேல்யூ தான், கிரேட்டஸ்ட் வேல்யூ தான் ஒய் ஆக்சிஸ் கீழே வரும். அப்போ ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 16 ஈக்குவல் டு 1. இந்த இடத்த ரொம்ப கவனிச்சிங்க, நல்லா கவனிச்சிங்க. ஏன், மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கனால ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஏ தான் கிரேட்டர் தானே இருக்கும். ஓகேவா, when a is greater than b எப்போதுமே எலிப்ஸில் ஹைபர்போலால மாறும். ஓகே, இந்த 4 சம் 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். க்ரியேட்டிவாக கேட்டாலும் நீங்கள் இதை சால்வ் பண்ணலாம். 1 மார்க்லேயும் வரும். 5 மார்க்குக்கு இதனோட பேஸை யூஸ் பண்ணி 5 மார்க் போடுவோம். ஓகேவா, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.